கண்ணே சரீரத்தின் விளக்காயிருக்கின்றது. உன் கண் ஒளியுள்ளதாய் இருந்தால் உன் சரீரம் முழுமைக்கும் ஒளியுள்ளதா இருக்கும். ஏன்? தேவன் ஒளியாயிருக்கிறார். நீங்களும் ஒளியிலே நடந்தால் தேவனை தரிசிக்கலாம். அப்போ ஒளியா இருக்கக்கூடிய தேவனை, பரமாத்மாவை நாம தரிசிக்கணும்னா முதல்ல நாம ஒளி ஆகணும். நாம ஒளி ஆகிறதுக்கு என்ன வழி? நம்ம கண்ணுல ஒரு சின்ன விளக்கு இருக்கு, ஒளி இருக்கு. அதை டெவலப் பண்ணி முதல்ல முழுமையான ஒளி பெறணும். நாம ஒளியானா ஒளியான தேவனோடு ஐக்கியமாகலாம். ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகலாம். முதல்ல நம்மகிட்ட உள்ள அழுக்க நீக்கணும். நாம ஃபிட் பர்சனா மாறணும். நம்மை நாம் புடம் போட்டு நம்மளை தூய்மைப்படுத்துறது, சுத்தப்படுத்துறது தான் ஞான சாதனை. நாம் சுத்தமானா மட்டும்தான் இறைவனை பற்றி பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும். அனுபவம் தான், உணர்ந்து தான் அறிய முடியும்.